ஆன்லைனில் 1170 இப்படி ஒரு சால்ட்ரிங் ஏர்ன்னு பார்த்தேங்க. ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, ஒரு டிஸ்பிளே மானிட்டர். அதில் என்னென்னா உங்களோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு காட்டும். இதுக்கு 1179 ரொம்ப காஸ்ட்லியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு சால்ட்ரிங் ஏர்ன்னு இந்த மாதிரி டேமேஜ் ஆகி கிடந்துச்சு. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, ஒயர் தான் கட் ஆகிடுச்சு. சரி, அப்புறமா இதை சால்ட்ரு பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக இதை ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஒன்றுக்கு பதிலாக 2 ஆர்டர் போட்டு 2 இருந்துச்சு. சரி, அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த இன்னொன்று ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை அப்படியே பேக்கில் ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருந்தேன். சரி, இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கும்போது இந்த ஆடை பார்த்தோன்னே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. சரி, அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் பாக்ஸு, ஒரு ஸ்விட்சு, அப்புறமா ஒரு ஃபேன் ரெகுலேட்டர், இது 3 வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா கொஞ்சம் ஒயரு. ஃபேன் ரெகுலேட்டர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபேன் ரெகுலேட்டர் இஸ் ஆல்சோ லைக் அ பொட்டன்ஷியோமீட்டர். எலக்ட்ரானிக்ஸில் பொட்டன்ஷியோமீட்டர் எப்படியோ அதே மாதிரி தான் ரெகுலேட்டர் வந்து எலக்ட்ரிக்கலில். அதை வாங்கிட்டு வந்து இப்போ இந்த சால்ட்ரிங் ஏர்னா பார்ட்டாக பிரிக்கலாம், இதை அப்படியே அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதை நான் வாங்கினது வெறும் 60 ரூபா ப்ளஸ் டெலிவரி சார்ஜை கூட விட்டுலாம். இந்த சால்ட்ரிங் ஐரனுடைய ஒரிஜினல் ரேட்டு வெறும் 60 ரூபா தான், 60 வாட் சால்ட்ரிங் ஐரனு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து இதை ஓப்பன் பண்ணிருக்க நேரத்தில் இதோடைய ப்ரைஸ் ரேட்டை மொத்தம் சொல்கிறேன். சுவிட்ச் பாக்ஸு, ஸ்விட்சு, ரெகுலேட்டர் எல்லாம் 3 சேர்த்து ஒரு 350. அதுவும் எவ்வளவு, ஒயரு, ப்ளக் ஹோல்டர் எல்லாம் சேர்த்து 350 ருபீஸ். ப்ளஸ் இது ஒரு 60 ருபீஸ். அந்தாலும் 400 ருபீஸில் மொத்தமாக முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா டயோடு, இதை உள்ள ஓப்பன் பண்ணால் ஒரு டயோடு இருக்குது. டயோடு எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் ஃப்ளோவை கம்மி பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ ரொம்ப அதிகமான ஹீட்டை உள்ளே ப்ரொடியூஸ் பண்ணாது சீக்கிரமே. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் என்ன ஆகும்னா, இந்த டிவைஸுக்கு இன்னும் கொஞ்சம் சால்ட்ரிங் ஐரனுக்கு லைஃப் வரும். இதுதான் டயோடு நீங்கள் பார்க்காம இருக்க மாட்டீங்க. கேமராவில் கொஞ்சம் சாதாரண செல்ஃபோன் கேமரான்றனால கிளியாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது க்ளோஸ்அப்பில். இப்போ அடுத்து இதில் இருக்க ப்ளக்கை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வேறு ப்ளக் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்காக இதை கட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இல்லை, போக போக எல்லாத்தையும் ஒன்றா சொல்கிறேன். இந்த மாதிரி அடுத்து ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கலாம். மொத்தமாக அது 15 நிமிஷம் வீடியோ, கண்டினியூவாக பேசிட்டு இருக்க மாட்டேன், இடையில நான் ஸ்டாப் பண்ணுவேன். இதை வந்து ஸ்லீவ்ஸ் எடுத்து கட் பண்ணி நமக்கு 2 எண்டுக்கும் தேவையான மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்பீடு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது 45 மினிட்ஸ் வரைக்கும் வேலை செஞ்சேன். ரெக்கார்டு வந்து ஃபுட்டேஜ் வந்து 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்பீடு பண்ணி 15 மினிட்டில் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப டைம் எடுத்தால் வீடியோ போர் அடிச்சிரும்ன்ட்டு. ஒரு பிகினர் கம்ப்ளீட்லி டுட்டோரியல் லெவலில் இதை வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர் லெவல்லேருந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த வித கட்டும் இல்லாமல் ஈஸியாக தெரியும். ஜாஸ்தியாக நான் வந்து வீடியோவை வந்து கட் பண்ணி அட்வான்ஸ் லெவலெலாம் கொண்டு போகல, பேசிக் லெவலில் கொண்டு போயிருக்கேன். 2 எண்ட்லேயும் இப்போ வெறும் ஒயரை ஸ்லீவ்ஸ் எடுத்து வைக்கிறோம், அவ்வளோதான். எப்போவுமே இந்த மாதிரி வேலைக்கு ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரல், அவ்வளோதான். அதை தான் இப்போ 2 பக்கமும் ஸ்லீவ்ஸ் எடுத்தாச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. முடிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல மாதிரியாக இந்த நூலாக வர்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி அவுட் பண்ணிட்டு இந்த ஒயரை ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். டேபிளை கொஞ்சம் பர்சனலாக க்ளீன் பண்ணிக்கிட்டு நல்லா அடுத்த ஸ்டெப்பு போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பாக்ஸை இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம். நல்ல லுக்காக இருக்கா, ஹைஃபை கம்பெனியோடது. நான் இப்போ ரீசெண்டாக ஹைஃபை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸ்விட்சு எல்லாமே இந்த ஸ்விட்ச் அசம்பிள் பண்ணியாச்சா. ஆக்சுவலி நான் வைக்கணும்னு நினச்சதை விட்டுட்டு மாற்றி வச்சுட்டேன். அதனால் ரிமூவ் பண்ணி திரும்பி இந்த பக்கம் வச்சுட்டேன். அதாவது தலைகீழாக வச்சுட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. கம்பெனி பேர் மேலே தலைகீழாக வந்திருக்க மாதிரி வச்சுட்டேன். இப்போ அடுத்து ஃபேன் ரெகுலேட்டர் அல்லது பொட்டன்ஷியோமீட்டர், நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கிங்க. அதில் 2 ஒயர் ஆல்ரெடி வந்திருக்குங்களா. இந்த 2 ஒயரில் ஃபேன் ரெகுலேட்டரில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எந்த ஒயரில் வேணாலும் நீங்கள் ஃபேஸ் வந்து இன்புட்டை கொடுத்துக்கலாம், இன்னொரு ஒயரில் அவுட்புட் எடுத்துக்கலாம். இதுதான் இன்புட்டு, இதுதான் அவுட்புட்டு அப்படின்னு கிடையாது. இப்போ பாருங்கள், அடுத்து என்ன பண்ணுறோன்னா, ஸ்விட்சை லூஸ் பண்ணுறோம். டெஸ்டரை யூஸ் பண்ணி ஸ்விட்சுடைய இன்புட் அண்டு அவுட்புட் 2ல் இருக்கிற ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு 1ல் வந்து நம்ம வாங்கியிருக்கிற இந்த பிளாக் ஒயருடைய ஒரு எண்டை ஸ்லீவ்ஸ் எடுத்து கொடுக்க போகிறோம். இப்போ இதுலேயுமே அதே மாதிரி தான், ஸ்ட்ரிப்பர் வச்சு 2 பக்கமும் நல்லா ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி ஒரு எண்டை கொண்டு வந்து வச்சு அப்படியே அதோட இன்னொரு எண்டுக்கு வந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூ கிடைக்கும்.
அப்படின்னா ஒயர் உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு கம்மி அண்டது ஜாஸ்தி ஆகாமல் ஈவனாக ஸ்ப்ளிட் ஆகும். ஒயர் ஸ்ப்ளிட் எடுத்தாச்சா, இது வந்து எங்கேயுமே நம்ம வந்து கரண்ட் கனெக்ஷனில் இன்னும் கொடுக்காததுனால கையில் பண்ணுறேன். கையில் பண்ணுற சேஃப்டி இல்லை. ஆனால் இந்த இடத்துல நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா, எங்கேயுமே கரண்ட் கனெக்ஷனோட இன்னும் கனெக்ட் ஆகலைன்றதுனால தான் கையில் நான் ஈஸியாக பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இப்போது இதோடைய அந்த யூ கட் காட்டினால அதை கட் பண்ணிட்டோம். இதோட நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் இதுக்கான வேலை. இப்போ இதிலேருந்து ஃபேஸ் இன்புட் வரும். நல்லா பாருங்கள். வயரெல்லாம் அதோட கனெக்ட் பண்ணிட்டேன்னா எதான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸுக்கு இன்புட் வந்துருச்சு, இன்னும் ஃபேஸுக்கு அவுட்புட் எடுக்கலை. ஃபேன் ரெகுலேட்டரில் 2 வயரில் ஒன்றில் வந்து நம்ம அந்த எல்லோ ஒயர் எதுன்னு கேட்டிங்கன்னா, சால்ட்ரிங் ஐரன்லேருந்து ரிமூவ் பண்ணதில் ஒரு ஒயரை ஃபேஸுடைய அவுட்புட்டில் கொடுத்து இப்போ அதை டைட் பண்ணிட்டேன். ஆனால் அதில் இப்போது மிச்சம் இருக்கிறது எல்லா வயருமே நான் ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணிட்டேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால கரெக்டாக மேட்ச் பண்ண முடியல. அதனாலே தான் இப்போது திரும்பி காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஃபேஸ் இன்புட் அதை வந்து ஸ்விட்சோடைய இன்புட்டில் கொடுத்துருக்கு. அவுட்புட்டில் இருந்து வந்து நம்ம இந்த எல்லோ ஒயர் அது சால்ட்ரிங் ஐரன்லேருந்து ஆல்ரெடி ரெடிமேடாக ஃபிக்ஸ் இருந்த ஒயர், அதை எல்லோ ஒயர்லேருந்து அவுட்புட்டாக எடுத்துட்டோம். இப்போ அந்த அவுட்புட்டில் இன்னொரு ஒயர் இருக்கும்ல, அதை ரெகுலேட்டரில் மாட்டிட்டு அதை ரெகுலேட்டரில் வர இன்னொரு ஒயரில் பிளாக் உடைய இன்னொரு ஒயர், மொத்தம் 2 பீஸாக ஒயராக கட் பண்ணணும். ஸோ ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் இந்த இன்புட் அண்ட் ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் இந்த அவுட்புட் ஆஸ் ஃபேன் அண்ட் ரெகுலேட்டர். ஒரு ஃபேஸு இந்த பார்த்தீங்களா 4 ஒயர் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். சுவிட்சில் ஃபேஸ் இன்புட் அண்ட் அவுட்புட், அப்படியே ஃபேன் ரெகுலேட்டரில் நியூட்ரல் இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துட்டு அதை ஒரு ஓரத்தில் வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ப்ளக் ஹோல்டரு 2 பின் ப்ளக்குன்னு சொல்லுவாங்க. இதை ஓப்பன் பண்ணால் இந்த டிசைன் எனக்கு பர்சனலாகவே பிடிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் பாட்டாக தனியாக வந்துடுற மாதிரி இருக்கா. ஓப்பன் பண்ணால் அதையும் தாண்டி ஸ்க்ரூ 2 இதில் போட்டிருக்காங்க. அது வந்து நம்ம ஒயரை டைட் பண்ணுறதுக்காக. அது என்ன ஆகுதுன்னா, ரெண்டுமே ஆப்போசிட்டில் ஒன்று ஃபேஸ் பண்ண மாதிரியே இருக்குது. கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட அது ரெண்டும் டச் ஆகிடக்கூடியது இருக்குது. அதுக்கு நடுவில் பெருசாக செப்பரேட்டரோ இல்லை எதுவுமே போடல. அடுத்த வாட்டி வாங்கும்போது 5 10 கூட செலவானாலும் பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன். இது எனக்கு பர்சனலாக பிடிக்கல. 2 வாங்கியிருந்தேன், ரெண்டுமே இதே மாதிரி தான் இருக்குது. ஷார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ற ஒரு பயம் இருக்குது. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், அதுக்குள்ளே ஒயரை நான் ஸ்லீவ்ஸை இன்னொரு எண்டை எடுத்து இந்த மாதிரி டெஸ்டரை வச்சு டைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த பாடியில் வைக்கிறேன்னா அந்த இடம் பாருங்களேன். இதை கரெக்டாக செட் பண்ணி இந்த ப்ளக் ஹோல்டராக இதை கரெக்டாக உட்கார வைக்கிறதுக்குள்ளே நான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலாக. ஒரு வழியாக இப்போ அதை செட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இதோட இப்போ மெயின் வேலை முடிஞ்சிருச்சு பாருங்கள். என்ன பாடுபடுத்தி எடுத்துச்சேன். ஒயரை பிடிங்கிட்டு வர்றது என்ன, கரெக்டாக உட்கார்றது என்ன. இந்த குவாலிட்டி சரியில்லைன்னு சொன்னது வந்து சும்மா இல்லை. 2 வாங்கியிருந்தேன், ரெண்டையுமே இந்த ப்ளக்கை மட்டும் நான் செட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டைம் எடுத்தேன். இது வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறது தான். தனியாக வெட்டி எடுத்ததே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெட்டி எடுத்துட்டேன் எடிட்டில். அப்போ எவ்வளோ என்னை கஷ்டப்படுத்திருக்கோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பாடாப்படுத்தி எடுத்துருச்சு. இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பாக்ஸு வழியாக வயரிங்கை நான் கொண்டே போகலை. இப்படி பாக்ஸுக்குள்ளேருந்து வயரிங்கை கொண்டு போனோன்னா தான் அது கரெக்டாகும். அதுக்குள்ளே அந்த நான் ப்ளக்கை வேறு செட் பண்ணிட்டேன். திரும்பி அந்த ப்ளக்கை நான் ரிமூவ் பண்ணி இந்த பார்த்திங்களா அந்த மைனஸ் ப்ளஸ்ஸோடு நான் அப்படியே திரும்பி இதுக்குள்ளே சொருகி அதுக்கப்புறம் ஒயர் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். ஒயர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுல இன்றைக்கி மிஸ்டேக் பண்ணி விட்டேன். இதுக்கப்புறம் இதை ஒரு வழியாக உட்கார வச்சு ஒயரிங் எல்லாம் அதுக்குள்ளே கொண்டு போய் டேப் அடித்ததெல்லாம் கரெக்டாக இது பண்ணி வச்சு ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பாக்ஸில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க ப்ளஸ்ஸு. ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறணும். பாடி ஸ்க்ரூஸ் என்றைக்குமே நல்லா டைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாடியாக அது பில்ட் ஆகிரும். அது வந்து நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எவ்வளோக்கு அது கொடுத்துருக்காங்களோ அவ்வளோக்கு தான் டைட் பண்ணணும். ஓங்கி டைட் பண்ணிங்கன்னா கிராக் விட்டுரும். அதனால் எந்த இடத்துல அது டைட் ஆகிடுச்சு அதுக்கு மேலே உங்கள் முழு பலத்தெல்லாம் போட்டு டைட் பண்ணாதீங்க. எந்த இடத்துல டைட் ஆகிடுச்சு அதோட ஸ்டாப். இல்லைன்னா கிராக் விட்டு அந்த த்ரெட்டு லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் புது பீஸை அப்படியே வாங்கி ரிட்டன் கூட எடுக்க மாட்டாங்க கடையில். இப்போ 3 ஒயர் வருது, 2 பிளாக்கு 1 எல்லோ, கவனிச்சிருப்பீங்க. இப்போ திரும்பி 3 பின் டாப்பு 2 பின் ப்ளக்கு.
இதை திரும்பி அசம்பிள் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்களும் போர் அடிச்சிருவீங்கன்ட்டு அதை எடிட்டில் தூக்கிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பார்த்தீங்களா 3 ஒயர் வருதா, இதில் 2 ப்ளக்கு. இது வந்து இன்புட். இந்த எல்லோலேருந்து ஒரு ஒயர் வருதா, அதுக்குள்ளே 2 ஒயர் இருக்குது, அது அவுட்புட், ஃபேஸ் நியூட்ரலுடைய அவுட்புட்டு. இப்போ உங்களுக்காக இதை என்ன பண்ணியிருக்கேன்றதை புரிய வைக்கிறதுக்காக காட்டுறேன் பாருங்கள். டெஸ்டிங் லேம்பில் ஃபேஸ் நியூட்ரல், அதில் அவுட்புட்டில் வர ஃபேஸ் நியூட்ரலை கனெக்ட் பண்ணிட்டேன். சின்னது 1 2 3 4 ஆஃப் 0, அதாவது இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணோடனே இது ஆஃப் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த ஃபேஸ் நியூட்ரலை என்ன பண்ண போகிறோம், டெஸ்டிங் லேம்பில் இருந்து ரிமூவ் பண்ணிட்டு சால்ட்ரிங் ஐரானில் சால்ட்ரு பண்ண போகிறோம். ஒரு சால்ட்ரிங் ஐரனை இன்னொரு சால்ட்ரிங் ஐரன் வச்சு நம்ம ரெடி பண்ணுறோம். பார்த்துக்கிட்டிங்களா? பாடி அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ அதுக்குன்னு ஒரு ஹீட் ஸ்லீவ்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. அதனால் அதையும் உள்ளே போட்டுட்டு சால்ட்ரு பண்ண போகிறோம். சால்ட்ரு பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு, அதையும் எடிட்டில் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் வயரிங் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் 15 மினிட்ஸ் லாங் வீடியோ போட்டிருக்கேன், டுட்டோரியல் வீடியோ. அது ஒன்லி ஃபார் ஸ்விட்ச் போட்டிருக்கேன். அதை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும். பார்க்கலைன்னா முதல்ல அதை ஒரு வாட்டி பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க, அப்போ தான் புரியும். இதை விட இதில் எக்ஸ்ட்ராவாக வேறு என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயந்தான், அந்த ஃபேன் ரெகுலேட்டர். அந்த ஃபேன் ரெகுலேட்டர் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. ஒன் அண்ட் ஒன்லி திங், ஃபேஸ் இன்புட்டை ஸ்விட்சுக்குள்ளே இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுத்து திரும்பி ஃபேன் ரெகுலேட்டருக்குள்ளே கொண்டு வந்துடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. 2 இருக்குது ஒயர். அதில் எந்த ஒயரை வேணாலும் நீங்கள் இன்புட்டாக யூஸ் பண்ணலாம், இன்னொரு ஒயரை எதுவாக வேணாலும் அவுட்புட்டாக யூஸ் பண்ணலாம். மாற்றி கொடுத்துட்டா எரிஞ்சு போயிடும், வெடிச்சிடுன்ற பயமே தேவையில்லை. ரெகுலேட்டர் அந்த பிரச்சனையே இல்லை. 2 பேருமே இன்புட்டாக வேலை செய்யும், அவுட்புட்டாக வேலை செய்யும். ஸோ நோ ப்ராப்ளம். மிச்சம் இருக்கிற ஒரு ஒயரை நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இதை சால்ட்ரு பண்ணணும். சால்ட்ரு பண்ணுறது எப்படின்றத பற்றி இன்னொரு டீட்டெயில்டு வீடியோவாக நான் போடுறேன், ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஒயர் எப்படி சால்ட்ரு பண்ணணும், பிசிபி எப்படி சால்ட்ரு பண்ணணும், என்ன மிஸ்டேக் பண்ணுவோம், என்ன மிஸ்டேக் பண்ணாமல் இருப்போம், பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ப்ளீட்டாக ஒரு நாள் வீடியோ போடுறேன். இந்த கேமரா க்ளோஸ்அப்புக்கு அவ்வளோ குவாலிட்டி இல்லை, அதனால் வந்துட்டு என்னால் சால்ட்ரை பற்றி அவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு அனலைசிஸ் வீடியோ போட முடியல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போடுறேன். ஏன்னா சால்ட்ரு பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையை மறைச்சிரும், அதுதான் பிரச்சனையே. அதனால் இதெல்லாம் ஒன்றுன்னா நம்ம இப்போ அப்கிரேட் பண்ணி சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு பண்ணுறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கணும், எலக்ட்ரிக்கல் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்ற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். அசம்பிள் பண்ணியாச்சா வயரை? இனி அதில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அதை டைட் பண்ணணும். கொடுமை என்னென்னா, ஸ்க்ரூ இந்த பாடியிலே இருந்திருக்கு, அது தெரியாமல் நான் கலட்டின எல்லா இடமும் தடவி தேடிக்கிட்டு ஒரு 1/2 hour வேறு டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த நார்மல் ப்ளஸ்ஸு ஸ்க்ரூ ட்ரைவரில் டைட் பண்ண முடியலன்ட்டு அப்புறமா திரும்பி டெஸ்டரை வச்சு டைட் பண்ணேன். டெஸ்டரை வச்சு டைட் பண்ணிட்டா இதோட வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இதுக்கு 1170 ரூபா சொச்சம் சொல்லியிருந்தாங்க. நான் வாங்கி ஒரு வருஷம் யூஸ் பண்ண இந்த சால்ட்ரிங் ஐரன் வெறும் 60 ரூபா தான், 60 வாட்டு. அதில் போட்டிருந்தது 80 வாட்டு. அதுக்கப்புறம் அவங்க காமிச்சது ஒரு சுவிட்ச், ஆன் ஆஃப் சுவிட்ச். அதை நம்ம வச்சுட்டோம். அதுக்கடுத்து அவங்க வச்சுருந்தது டிஸ்பிளே, டெம்பரேச்சர் டிஸ்பிளே. அது நமக்கு தேவையில்லை பர்சனலி. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம்னாலும் இல்லை புதுசாக பண்ணுறோன்னாலும் டிஸ்பிளேயில் வச்சு எவ்வளோ டெம்பரேச்சருக்கு நம்ம பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அதை விட பெட்டராக நீங்கள் இந்த மாதிரி ரெகுலேட்டரை வச்சுட்டு பவர் சப்ளை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா, 1ல் வச்சிங்கன்னா ஸ்பீடு குறைஞ்சிச்சு, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். 2ல் வச்சிங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகம், 3ன்னா அதை விட கொஞ்சம் அதிகம், 4னா அதை விட கொஞ்சம் அதிகம், டாப் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம டெம்பரேச்சரை கண்ட்ரோலே பண்ண முடியுன்றப்ப நமக்கு இது தேவையில்லை. பார்த்தீங்களா, சூடுக்கு நல்லா வச்சு உருக்கிருச்சு லெட்டை. அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். நான் வந்து யூடியூப் வரலாற்றுலேயே இதை நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். யூடியூப்பில் இந்த வீடியோ தேடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. பை த வே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.